எம்மா என்ன சந்திரு? எம்மா பூரணி கண்ணை முழிச்சிட்டாலாம். இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துச்சு. கடவுளே, நம்ம கும்பிட்ட சாமி நம்மள கை விடல. ஆமாம்மா. சந்திரு நல்லா இருக்காளாமா? அல்லிதாம்மா போன் பண்ணா, வேற ஒன்னும் சொல்லல. பூரணி கண்ணு முழிச்சிட்டான்னு மட்டும் தான் சொன்னா. அப்படியா? சரி நம்ம கிளம்புவோமாமா? சரிம்மா. எம்மா துறைக்கு உறக்கம் போதுமா? என்னாச்சு அம்மாச்சி? ஏல சுட்டு பரட்டிட்டு வரேன்னு தானே போனா? நான் எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்தேன், யார்கிட்டயுமே கிடைக்கல அம்மாச்சி. ஓஹோ, ஆஸ்பத்திரிக்கு கட்டுறதுக்கு துட்டு கிடைக்கல, குடிக்கிறதுக்கு துட்டு கிடைச்சி அப்படிதானே? என்ன அம்மாச்சி சொல்றீங்க? போதும் நடிக்காத. உன் தண்டவாளம் எல்லாம் வெளுத்து போச்சு. அன்னைக்கு என்னமோ தெரியாம குடிச்சிட்டேன்னு சொன்னா, இப்ப என்ன நேத்து குடிச்சிட்டு வந்து படுத்திருக்கா? கொஞ்சம் கூட அறிவு இல்ல. இல்ல சொல்லு, உங்க அம்மா கேட்கல, பதில் சொல்லு. இல்லம்மா, எங்கேயும் துட்டு கேட்டு பார்த்தேன், ஒரு இடத்துலயும் கிடைக்கல. ஓ, அதுக்கு குடிச்சா துட்டு கிடைச்சிருமா? இல்லம்மா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து. இருக்கும்ல, மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். வேலை வெட்டிக்கு போறது இல்ல, வட்டிக்கு கடனை வாங்கி இப்படி குடிச்சுக்கிட்டாளா நீ? இல்ல உன்னை இதுக்கெல்லாம் நான் பெத்து வளர்த்தேன். தயவு செஞ்சு என் வீட்டுல இருக்காத நீ, எங்கேயாவது தனி கொடுத்தன போயிரு. இப்ப என்ன நடந்துட்டுன்னு இப்படி கத்துறிய? இல்ல முத்து, என்ன குரல வசதி பேசுறா? ஆமா, பின்ன இப்ப என்ன நடந்துட்டு இவ எப்படி கத்துறாவ? இவியலா? ஓஹோ, அம்மையில இருந்து இப்ப இவிய. யாருமே பண்ணாத தப்பியா நான் பண்ணேன்? இல்ல தப்பும் பண்ணிட்டு அது எப்படில கோவமும் வருது. இப்ப என்ன உங்களுக்கு? நீ எதுக்கு குடிச்சா அத சொல்லு. எனக்கு கஷ்டமா இருந்து நான் குடிக்க தான் செய்வேன். குடிச்சா நீ இனிமே என் வீட்டுக்கு வராத, என் வீட்டு வாசப்படியே மிதிக்காத. எங்கேயாவது வீடு வாடகைக்கு எடுத்து இரு. அப்பதான் வாடகை கொடுக்கணும், மளிகை சாமான் வாங்கணும், வீட்டு சாமான் வாங்கி போடணும், பொண்டாட்டிக்கு அது இதுன்னு வாங்கி கொடுக்கணும். துட்டு கையில பிடிக்கும்ல, அப்ப எங்க இருந்து வரோம் குடிக்க துட்டு? ஏன் என்னால தனியா வாழ முடியாதுன்னு சொல்றீங்களோ? ஆமால, உன்னால தனியா வாழ முடியாது. நீ என்னத்த பெருசா சம்பாதிச்சுட்ட? 2 மாசம் ஒழுங்கா வேலைக்கு போனேன், தரவு வட்டிக்கு வாங்கி கொண்டு வீட்டுல கொண்டு தந்திருக்க. என்ன அந்த வட்டி ரூபாய் எவ்வளவு வசந்து கிடக்கோ? அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? எனக்கு கவலை இல்ல சாமி. எவனும் என் வீட்டு வாசல்ல வந்து நின்னு கத்தக்கூடாது. தயவு செஞ்சு என் வீட்டை விட்டு வெளியே போயிரு. சந்திரு நீ சும்மா இருமா. இந்த நாயெல்லாம் தனியா போய் கஷ்டப்பட்டாதான் உழைப்புனா என்னன்னு தெரியும். போ, நீயும் பொண்டாட்டியும் தனியா போயிருங்க சாமி. உங்களுக்குலாம் என்னமோ என்னால சம்பாதிச்சு கொட்ட முடியாது. அப்படி என்னத்த பெருசா சம்பாதிச்சிட்டிய? இல்ல என்ன உன்னை படிக்க வச்சதே அவதான், மறந்துட்டியோ? தலகணத்துல பேசாத. இப்படி சொல்லி காட்டுறதுக்கு படிக்க வைக்காமயே இருந்திருக்கலாம். ஆமா சாமி, நீ இப்படி வருவான்னு நினைச்சிருந்தா நான் படிக்க வச்சிருக்க மாட்டேன். கொஞ்சம் கூட உன் அப்பம் பத்தி மாறாம அப்படியே வந்திருக்கலாம். இப்ப எதுக்கு அந்த ஆளை பத்தி இழுக்கிறிய? நான் யாரையும் பத்தி இழுக்கல. என் வீட்டுல என்னமோ உனக்கு இடம் கிடையாது. நீ என்னைக்கு திருந்தி ஒழுங்கா வாரியோ அன்னைக்கு வா. அது வரைக்கும் நீயும் உன் பொண்டாட்டியும் தனியாவே இருந்துக்கிடுங்க. சரி, மனுஷன் நிம்மதியா இருக்க முடியுதா? ஏன் சந்திரு தனியா போ சொல்லிட்டா? போய் இருக்கட்டுமா, அப்பதான் வீட்டு கஷ்டம்னா என்னன்னு தெரியும். அவன் சம்பாதிச்சு நம்ம உட்காந்து சாப்பிடணும், இங்க என்னன்னா நம்ம சம்பாதிச்சு அவன் உட்காந்து சாப்பிடுறான். வெளியே போய் கஷ்டப்படட்டு, அப்பதான் வேலைக்கு போகணும்னு தோணும். இப்படி இருந்தா கெட்டு குட்டிச்சவரா ஆயிடுவான். நீ கிளம்புமா, நம்ம போய் பூரணியை பார்த்துட்டு வந்துருவோம். ஏட்டி பூரணி, என் அம்மா அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தா. அம்மாவும் அப்பாவும் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கல பத்தியா? அழாதீங்க அத்தை. நான் எப்படிமா இங்க ஏட்டி பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் எப்படி இங்க வந்தேன்னு கேக்கியா? இந்த 2 நாளா எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? என்னமா சொல்றீங்க? போகாத ஆஸ்பத்திரி கிடையாது. உன்னைய தூக்கிட்டு எத்தனை ஆஸ்பத்திரி சுத்தம் தெரியுமா? எங்கேயுமே உள்ள எடுக்கலட்டி, இந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் எடுத்தாவ. எதுக்கிட்டி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தா? அந்த அளவுக்கு உனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு. கொஞ்சமாவது பெத்தவியில நினைச்சு பாருங்கட்டி. அவனை என்ன உனக்கு ஒரு 5 மாசம் இல்லாட்டி 6 மாசம் தெரியுமா? உன் உயிரை கொடுக்குற அளவுக்கு அவன் பெரியவனா? உனக்கு உயிரை கொடுத்தது உன் அப்பா அம்மாட்டி. அது எவ்வளவு விலை மதிக்க உள்ளது தெரியுமா? சும்மா கண்டவனுக்காக தூக்கி கொடுத்துறீங்க. பெத்தவிய எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமாவது நினைச்சு பத்தியாட்டி. என்னை மன்னிச்சிருமா, ஏதோ ஒரு கோபத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். எனக்கு இப்படி பண்ண மாட்டேன். அம்மா மேல சத்தியம் பண்ணுமா? பண்ண மாட்டேம்மா. உன்னை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டும் தெரியுமாட்டி? உன்னை பெத்தெடுக்கும் போது கூட நான் இவ்வளவு வலி அனுபவிக்கல. இந்த 2 நாள் அவ்வளவு வலி. என்னை மன்னிச்சிருமா. மேடம் மேடம், இந்த பேஷண்ட் முன்னாடி அழாதீங்க மேடம். அவங்களே இப்பதான் ரெக்கவர் ஆயிட்டு வராங்க. சரிங்க சிஸ்டர். பூரணி யார் வந்திருக்கான்னு பாரு. அண்ணி, மைனி இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல மைனி. அல்லி இங்க வாமா, அவிய 2 பேரும் பேசிக்கிடட்டும். சரிங்க தே. மாப்பிள்ள நீங்க பேசுங்க, நாங்க 2 பேரும் வெளியே இருக்கோம். சரிங்க தே. ஏங்க இப்போ உங்க உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஆமா, நீங்க எப்படிங்க? அவருதான் சிஸ்டர் நைட்டெல்லாம் உங்களை பார்த்துக்கிட்டாரு. சார் டேபிள்ல டேப்லெட் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறக்காம கொடுத்துருங்க. சரிங்க சிஸ்டர். அம்மா சாப்பாடு எந்த மாதிரி கொடுக்கலாம்? வயிறுலாம் ரொம்ப புண்ணா இருக்கும், அதனால இப்போதைக்கு எந்த காரமான சாப்பாடும் கொடுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 நாளைக்கு ஜூஸ், பால் இந்த மாதிரி ஐட்டங்கள் கொடுத்தா போதும். சரிங்க சிஸ்டர். விக்கி சிஸ்டர் என்ன சொல்றாங்க? நைட்டெல்லாம் இங்கதான் இருந்தீங்களா? ஆமா பூரணி. என்ன பண்றீங்க பூரணி? எந்திரிச்சு உட்காரணும் போல இருக்கு. இருங்க நான் ஹெல்ப் பண்றேன். கையை கொடு பூரணி.
கைவிட மாட்டேன். பூரணி இப்போ ஓகேவா? ஓகே தான் விக்கி. சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம் விக்கி. இல்லம்மா, இப்படி வெறும் வயித்தோட இருந்தா ஏற்கனவே வயிறுலாம் புண்ணா இருக்கு. இப்படி வெறும் வயித்தோட இருக்கக்கூடாது தானே. உனக்கு என்ன ஜூஸ் பிடிக்கும் சொல்லி வாங்கிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், காலையிலேயே ஜூஸ் குடிக்க வேண்டாம். ஒரு டம்ளர் பால் வாங்கிட்டு வரேன், அதுவாது குடி. எனக்கு எதுவுமே வேண்டாம் விக்கி. அப்படி சொல்லக்கூடாதுமா, வெறும் வயித்தோட இருக்கிறது. இரு, நான் உனக்கு போய் பால் வாங்கிட்டு வரேன். என்ன இது ஒரே குழப்பமா இருக்கு. சிவா தானே வந்திருக்கணும், விக்கி எப்படி? அத்தை, பூரணியை பார்த்துக்கிடுங்க. அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரிங்க மாப்பிள்ள. அள்ளி, தயவு செஞ்சு பூரணிக்கிட்ட சிவா வந்ததை சொல்லாதம்மா. உன் காலில் வேணாலும் விழுறேன். ஐயோ அத்தை, ஏன் இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? சிவா அண்ணா தான் நேற்று பார்க்கணுன்ட்டு ரொம்ப அடம் பிடிச்சாங்க. அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன். இனி பூரணி வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும். சிவாவை பற்றி நான் எதுவுமே இனிமே பூரணி கிட்ட பேச மாட்டேன். இது போதாமா எனக்கு? சரி வா, உள்ள போய் பார்ப்போம். சரிங்க அத்தை. என்னம்மா எந்திரிச்சு உட்காந்துட்ட? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? இல்லம்மா, எந்திரிச்சு உட்காரணும் போல இருந்து. இப்போ உடம்புக்கு பரவாயில்லையாட்டி? வேற எதுவும் செய்யுதா? என்ன செஞ்சாலும் சொல்லிருமா. எனக்கு ஒன்றும் செய்யலம்மா, நல்லா தான் இருக்கேன். அம்மா, விக்கி எப்படிங்க? ஏட்டி, அந்த தம்பி உனக்கு பணம் கட்டியிருக்காவ ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு. என்னம்மா சொல்ற? ஆமாட்டி. எவ்வளோம்மா? எவ்வளவா இருந்தா என்னடி? சொல்லுமா, திரும்ப கொடுக்கணும்ல? அதெல்லாம் ஒன்றும் திரும்ப கொடுக்காண்டா. ஏம்மா? விக்கிக்கும் உனக்கும் தான் கல்யாணம், அப்புறம் எதுக்கு நம்ம பணத்தை திரும்ப கொடுக்கணும்? என்னம்மா சொல்ற? சொல்றதுக்கு என்னட்டி இருக்கு? எல்லாம் முடிவு பண்ணது தானே. அள்ளி, எடுத்து சொல்லி புரிய வை. சரிங்க அத்தை. அண்ணி, அம்மா என்ன சொல்றாங்க? ஆமா மைனி, உங்களுக்கும் விக்கி அண்ணாவுக்கும் தான் கல்யாணம், அதுதான் நின்னு போச்சுல. இல்ல மைனி, மறுபடியும் என்ன நீ இது? என்னை பார்க்க சிவா வந்தாரா வரலையா? மைனி, உங்களை பார்க்க சிவா வரல. போய் சொல்லாதீங்க. அப்போ உங்களுக்கு தெரியுமா? நீங்களே சுயநினைவுல இல்ல, அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும் சிவா வரல? உங்களே முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டது விக்கி தான். என்ன நீ சொல்றீங்க? ஆமா மைனி, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் செலவுக்கு பணம் கட்டினது விக்கி அண்ணாதான். உங்களை இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டதே விக்கி அண்ணாதான். விக்கியா? அண்ணி, நான் சிவா வந்திருப்பாருன்னு நினைச்சேன். ஒருவேளை சிவாக்கு இந்த விஷயம் தெரியாதோ? எல்லாம் தெரியும் மைனி, தெரிஞ்சும் வரலையா? ஆமா மைனி, இதுலயாவது சிவா குணத்தை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. சி, சிவா இந்த அளவுக்கு இருப்பான்ட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நாங்க உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கிடைக்காம எங்கெங்கெல்லாம் அலைஞ்சோம் தெரியுமா? அப்பதான் விஷயம் தெரிஞ்சு மீனாட்சி அம்மாவும் விக்கி அண்ணாவும் வந்தாங்க. உங்களுக்கு பணம் கட்டினது விக்கி அண்ணாதான். உங்களை இந்த அளவுக்கு நல்லபடியா பார்த்துக்கிட்டது விக்கி அண்ணாதான். இந்த மாதிரி பையனை மிஸ் பண்ணிடாதீங்க மைனி. மறுபடியும் கை கூடி வந்திருக்கு. இதுக்கு மேல உங்க இஷ்டம். என்ன இது? சிவா வரலன்னு அண்ணி சொல்றாங்க. ஒருவேளை சிவா என்னையும் பார்க்க வரலையா? சி, இப்படிப்பட்டவனையா நான் காதலிச்சேன். அவனுக்காகவா நம்ம விஷத்தை குடிச்சேன். நல்ல வேலை, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ஏமாந்து போகல. பூரணி, என்ன விக்கி இதெல்லாம்? உனக்கு மாத்திரைக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. ஏன் விக்கி? இல்லம்மா, 2 நாளா ஒரே ட்ரெஸ்ல இருக்கல்ல. பரவாயில்ல விக்கி, வீட்ல இருந்து கொண்டு வருவாங்க. அது வரைக்கும் நீ இப்படியே தானே இருக்கணும். அதனாலதான் உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். போ, ஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா. ஒரு கிளாஸ் பால் குடிக்கலாம். வேண்டாம் விக்கி, நான் இந்த ட்ரெஸ்லயே இருந்துக்கிறேன். 2 நாளா அதே ட்ரெஸ்ல தானமா இருக்க. போ, ஃப்ரெஷ் ஆயிட்டு இந்த ட்ரெஸ் மாத்திட்டு வா. வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். விக்கி ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாரு? நான் அவரை எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கேன், ஆனா அதெல்லாம் மனசுல வைக்காம எனக்கு இந்த அளவுக்கு உதவி பண்ணிருக்காரு. என்ன இது? எனக்கு பிடிச்ச கலர்லயே ட்ரெஸ் எடுத்திருக்காரு. இது எப்படி அவருக்கு தெரியும்? சொல்லையா? அப்படியா? நல்ல விஷயம்தான். நான் இந்த உடனே கிளம்பி வந்துடுறேன். சரி சரி, ஆமா சரியா, நான் இப்போ உடனே வந்துடுறேன். யார் மீனாட்சி? விக்கிதாங்க. என்னவா? பூரணி கண்ணை முடிச்சிட்டானா? நல்ல விஷயம் தானே. ஆமாங்க, அதான் பக்கத்துலதான் இருக்கானாமா. வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்க சொன்னியாமா? எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். சாப்பாடு வேணும்னா சாப்பாடு வாங்கி கொடு, பாத்துக்கன்னு தான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். வாங்கன்னு கூப்பிடுதான், அதான் மாறேன்னு. இனி எப்ப டிஸ்சார்ஜ் பண்றாவளோ தெரியல. எப்படியும் ஒரு நாள் வச்சு பாப்பாவ நினைக்கமா? ஆமா ஆமா, அந்த ஏதோ ட்ரிப்ஸ்லாம் ஏறுதுல, அதனால ஒரு நாள் வச்சு பாப்பாவ. சரி, இந்த காப்பி குடி. வேண்டாம் வேண்டாம், நான் வெளியே தானே போறேன், அங்கேயே குடிச்சுக்கிடுறேன். நீங்களே குடிங்க காப்பிய. சரிம்மா. அப்புறம் ஏங்க, வீட்டுல பணம் இருந்ததுன்னா கொஞ்சம் கொடுங்க. இது என்ன புது பழக்கம்? பணம் வாங்கிட்டே தானே இருக்கு, என்கிட்ட வந்து கொடுங்கன்னு கேக்கா? அதுக்கு இல்லைங்க, எது செலவு பண்ணாலும் உங்ககிட்ட சொல்லிடுவேன். அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு 1 லட்ச ரூபா நம்ம தான் கட்டியிருந்தோம். அதான் சொல்லிட்டே மீனாட்சி. இனி டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு எவ்வளவு கெட்ட சொல்ற அவ்வளவு தெரியல பத்தியலா. அதான் ஒரு கொஞ்சம் பணம் இருந்தா கொடுங்க. பாடுறா, மறுபடி வாங்கிட்ட தானமா இருக்கு, எடுத்துக்க. எங்க உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்லையே? என்னம்மா இது, நம்ம போகும்போது எதுவும் கொண்டு போறது இல்ல. நமக்கு அளவுக்கு மீறி சொத்து இருக்கு. நம்ம ஒண்ணும் வீணா செலவு பண்ணலையே. எல்லாம் ஒரு நல்ல காரியத்துக்கு தான் நடக்கு. அதுவும் இல்லாம பூரணி நம்ம வீட்டுக்கு மருமவளா வர போறவ.
அவளுக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறோம் சொல்லு. சரிங்க, இதுவே போதும். எப்படிங்க கடவுள் என் குணத்துக்கு ஏத்த மாதிரியே உங்களையும் எனக்கு அனுப்பி வச்சிருக்காரு. தெரியலையே.